உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள், டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, திருமூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம். கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும், கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான், கணபதி என்றிட கர்மமே ஆதலால், கணபதி என்றிட கவலைகள் தீருமே. அற்புதமான இந்த மந்திர பாடலை யார் ஒருவர் அன்றாடம் குறைந்தபட்சம் 9 தடவை பாடி வருகின்றாரோ, அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தடைகள், தாமதங்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், இடையூறுகள், இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றார். அதிலே மாற்று கருத்து இல்லை. கணபதியினுடைய தொகுப்பில் இருந்து நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட குறிப்பு, ஆந்திர மாநிலம் ரேணிகுண்டாவில் ஒரே பீடத்தில் 5 விநாயகர் சேர்ந்து காட்சி தருகிறார். அன்பர்கள் இந்த கருத்தை மனதிலே பூர்த்தி செய்து அவரை தொடர் நிலையில் வணங்கி வர அத்துணை விதமான நன்மைகளை வாழ்க்கையில் ஓரங்கே பெறலாம் என்பதிலே மாற்று கருத்து இல்லை. இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம். இன்றைய நாள் 27/5/2025 கிழமை, செவ்வாய்க்கிழமை, தமிழ் வருடம் விசுவாவசு, தமிழ் மாதம் வைகாசி 13. இன்றைய விசேஷம் புன்னாக கௌரி விரதம், இஷ்டி காலம், மன்னார்குடி ராஜகோபால சுவாமி புறப்பாடு, ஸ்ரீ வைகுண்டம் கள்ளபிரான் பாலபிஷேகம், திருகோஷ்டியூர் நம்பி திரு நட்சத்திரம், நேரு நினைவு நாள், பிரதமை திதி. இன்றைய நல்ல நேரம் காலை 7:30 8:30 வரை, பிறகு 10:30 11:30 வரை, மாலை பொழுதிலே 4:30 5:30 வரை. இன்றைய ராகு காலம் மதியம் 3 மணியிலிருந்து 4:30 வரை, யமகண்டம் காலை 9 மணியிலிருந்து 10:30 வரை, குளிகை மதியம் 12 மணியிலிருந்து 1:30 வரை, திதி அமாவாசை காலை 9:09 வரை. இன்றைய நடப்பு நட்சத்திரம் கிருத்திகை காலை 6:02 வரை, பிறகு ரோகிணி நள்ளிரவு கடந்து அதிகாலை 4:24 வரை. யோகம் சித்த யோகம், அமிர்த சித்த யோகம், சூலம் வடக்கு, பரிகாரம் பால். இன்று மேல் நோக்கு நாள். இன்று சந்திராஷ்டமம் அடைகின்ற நட்சத்திரம் சுவாதி, சந்திராஷ்டம் பெறுகின்ற ராசி துலாம் ராசியா. யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள். மூன்றாவது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால், கொடூர குணம் படைத்த கணவன் அமையாமல் இருக்க. எல்லோருக்கும் கொடூர குணம் படைத்த கணவன் அமைந்து விடுவது இல்லை. இன்றைய காலகட்டத்திலே திருமணம் செய்த சில நாட்களிலே கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேறுபாடு வந்து விடுகிறது. இதற்கு ஜாதகத்தை சரியாக ஆய்வு செய்யாததே காரணம். பெண்கள் ஜாதகத்தில் சில கிரகங்களின் காரணமாய் மோசமான கணவர் அமைந்து விடுவார் என்பதை அறியலாம். ஒரு பெண்ணின் ஜனன ஜாதகம் இருந்தாலும், ருது ஜாதகமாய் இருந்தாலும் கவனத்துடன் நல்ல ஜோதிடரிடம் காட்டி ஆராய வேண்டும். அல்லது நீங்களே உங்கள் ஆராய்ச்சி ஜோதிட புலமை இருந்தால் செய்து கொள்ளலாம். நீங்கள் உங்கள் பெண் ஜாதகத்தில் ஆய்வு செய்யும் பொழுது மோசமான கணவர் வரும் தோற்றம் வராமல் பார்த்து மணமகனை தேர்வு செய்யலாம். பெண்ணின் ஜாதகத்திலே சூரியன் சனி பகவானை பார்த்தாலும், சனி பகவான் சூரியனை பார்த்தாலும், சூரியனும் சனியும் இணைந்திருந்தாலும், சனி பகவான் சூரியனை பார்த்தாலும் அந்த பெண்ணுக்கு அனைத்து கெட்ட பழக்கங்களும் கொண்ட கணவன் அமைந்து விடுவார். மேலும் மனைவியை போதைப் பொருளாய் மட்டும் கருதி மனைவியை அடிமை போல் நடத்துவார். எனவே உங்கள் பெண் பிள்ளைகளுக்கு
இந்த அமைப்பிலே ஜாதகம் அமைந்திருந்தால் அப்படிப்பட்ட கணவன் வராமல் இருக்க இந்த எளிய பரிகாரங்களை திருமணத்திற்கு முன்பு செய்து கொண்டால் மோசமான கணவரிடம் மாட்டிக்கொள்ளும் தோஷத்தில் இருந்து மீளலாம். முதலாவது பரிகாரம், சூரியன் சனி இணைவு பார்வை உள்ள ஜாதிகள் எப்பொழுதும் வாழ்க்கையிலே விழிப்புடன் இருக்க வேண்டும், சேமிப்பு இருக்க வேண்டும். இது போன்ற ஜாதகம் உள்ளவர்கள் கல்வியிலே உயர்த்தி கொள்ள வேண்டும். மேலும் பூப்பெய்திய காலம் தொட்டு திருமணம் முடியும் வரை வாரம் ஒரு முறையாவது ஆலயம் சென்று நவ கிரகத்தில் உள்ள சூரிய பகவானையும் சனி பகவானுக்கும் விளக்கு ஏற்றி வர வேண்டும். இப்படி செய்பவர்களுக்கு நல்ல கணவர் வருவார், மோசமான கணவர் வரமாட்டார். இரண்டாவது பரிகாரம், ஆலயம் சென்று வணங்க முடியாதவர்கள் பூப்பெய்திய நாள் முதல் திருமணம் முடியும் வரை காயத்ரி, சூரிய காயத்ரியை சொல்ல வேண்டும், சனி காயத்ரியும் சொல்ல வேண்டும். தொடர்ந்து இந்த காயத்ரிகளை காலையிலே ஒரு 3 முறை சொல்லி வணங்கி வர நல்ல கணவர் வருவார், மோசமான கணவர் வரமாட்டார். மூன்றாவது பரிகாரம், சூரியன் சனி இணைவு பார்வையில் உள்ள ஜாதகம் அமைந்த பெண்களுக்கு திருமணம் ஆகி இருந்தால் அவர்கள் சிரமத்தை அடைந்து கொடுமையான கணவனோடு வாழ்ந்து வருவார். அப்படிப்பட்டவர்கள் காயத்ரி மந்திரத்தை ஒரே நேரத்தில் 9 முறை பாராயணம் செய்து வந்தார். குறிப்பாக சூரிய காயத்ரி, சனி காயத்ரியை முறையாக அவர்கள் பாராயணம் செய்து வந்தால் நிம்மதியான வாழ்க்கையை பெறலாம். நம்மை ஆட்டுவிக்கின்ற இறைவன் பிரம்மம் என்று அறிகின்றோம். அவருக்கு செயல்கள் நடைபெற தூண்டுகோல தேவை, அதற்கு காயத்ரி தேவை. உலக செயல்பாட்டை மாயை தூக்கத்தில் இருந்து தட்டி எழுப்பி செயல்பட வைப்பது காயத்ரி. எனவே மோசமான கணவரை அடைந்தவர்கள் காயத்ரி மந்திரம் சொல்லி நிம்மதியான வாழ்க்கையை வாழலாம். இப்படிப்பட்ட பொருத்தமான பதிவு யாருக்கெல்லாம் தேவைப்படுகிறதோ அவர்களுக்கு பகிர்ந்து உங்கள் புண்ணிய வங்கியிலே புண்ணியத்தை உயர்த்தி கொள்ளும்படி தாழ்மையுடன் வேண்டி இந்த பகுதியை பூர்த்தி செய்கின்றேன். நான்காவது பகுதியாய் திகழ்கின்ற ஜோதிட சிறுகுறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே லக்ன பாவம், 2ஆம் பாவம், 3ஆம் பாவம் இப்படியே தொடர்ந்து இப்பொழுது நாம் 10ஆம் பாவம், அதாவது தொழில்ஸ்தானம், ஜீவனஸ்தானம், உத்தியோகஸ்தானம் என்ற ஒரு ஸ்தானத்தை நாம் இப்பொழுது பார்த்து கொண்டே இருக்கின்றோம். அதிலே பிரச்சனை உள்ளவர்களுக்கு எந்த விதமான கிரக இணைவுகள் ஏற்படும், கிரக அடைவுகள் வரும் என்பதை இப்பொழுது நாம் பார்க்க இருக்கின்றோம். கடன் பெற்றவர்கள் 10ஆம் அதிபர் 6லே நின்றால், 6ஆம் அதிபர் 10லே நின்றால் அவர்களுக்கு கடன் உருவாகி தொழில் அழிந்துவிடும். 10ஆம் அதிபர் 4ல் நின்றாலோ அல்லது 3ஆம் அதிபர் 10ல் நின்றாலோ தொழில் விருத்தி ஆகாது. 10ஆம் அதிபர் 8ல் நிற்க, 8ஆம் அதிபர் 10ல் நிற்க தொழில் சிறப்பாக அமையாது, குறைகள் இருக்கும். சனி பகவான் பலம் பெற்றிருக்க சொந்த தொழிலையோ உத்தியோகத்தையோ சிறப்பாக செய்யலாம். 10லே சனி நின்று குரு பார்வை பெற்றிருந்தால் ராஜயோக பலன்கள் உண்டாகும். சனியும் சந்திரனும் கூடியிருக்க சொந்தமாக தொழில் செய்தால் சிறப்பு நிலை வராது. 12லே குரு நிற்க எவ்வளவு முயற்சி செய்தாலும் தொழிலில் முன்னேறவே முடியாது. லக்னாதிபதி கிரகங்களோடு கூடி மறைய தொழில் விளங்கார். லக்னாதிபதி 3, 6, 8, 12ஆம் அதிபரோடு கூடி நிற்க தொழில் விளங்காது. லக்னாதிபதி 3, 6, 8, 12 அதிபர் யாரோடு ஒருவரோடு கூடி 11ல் நிற்க தொழில் விளங்காது. எவ்வளவு கடுமையாய் உழைத்தாலும் முன்னேற முடியாது. 6லே சுக்கிரன் புதன் கூடியிருக்க தொழில் விளங்காது, எவ்வளவு கடுமையாக உழைத்தாலும் முன்னேற முடியாது. 7லே அதிபர் தீயவர் 10லே நிற்க தொழில் விளங்காது, எவ்வளவு கடுமையாக உழைத்தாலும் முன்னேற முடியாது. 9ஆம் அதிபரை விட 10ஆம் அதிபர் 8ஆம் அதிபர் பலம் பெறக்கூடாது. 9ஆம் அதிபரை விட 8ஆம் அதிபர் பலம் பெறக்கூடாது. அப்படி பலம் பெற்றிருந்தால் தொழில் விளங்காது, எவ்வளவு கடுமையாக உழைத்தாலும் முன்னேற முடியாது. நாளைய தினம் 10ஆம் அதிபருடைய பரிவர்த்தனை, அதனுடைய பலாபலன்களை நாம் பார்க்க இருக்கின்றோம். 5வது பகுதியாய் திகழ்கின்ற ஜோதிட சிறுகுறிப்பு
அதாவது அதை கடந்து இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கின்ற பகுதி கோச்சார சிறுகுறிப்பு. இந்த கோச்சார சிறுகுறிப்பிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால், ஜூன் மாதத்திலே முக்கிய கிரகங்களுடைய பெயர்ச்சி, அதனால் ஆதாயம் பெறுகின்ற 5 ராசிக்காரர்கள், அவர்கள் பெறுகின்ற அதிர்ஷ்டம் ஒரே நேரத்தில் மாறும். ஜூன் மாதம் சூரியன் ரிஷப ராசிக்கு நகர்ந்து விடுகிறார். புதன், செவ்வாய், சுக்கிரன் ஆகியோரும் தங்கள் ராசியை மாற்றுகிறார். இது 5 ராசிக்காரர்களும் ஒன்றிணைக்கிறது. வியாபாரத்தில் எதிர்பாராத லாபம் கிடைக்கும். எந்த ராசிக்காரர்களுக்கு என்னென்ன பலன் உள்ளன என்பதை தெரிந்து கொள்ளலாம். ஜூன் மாதத்திலே சூரியன் ரிஷப ராசியில் இருந்து மிதுன ராசிக்கு செல்லுகின்றார். அதுபோல புதன், செவ்வாய், சுக்கிரன் ஆகியோரும் தங்கள் ராசிகளை மாற்றிக் கொள்ளுகின்றனர். ஜூன் மாதத்திலே வீனஸின் அடையாளத்தை முதல் மாற்றம் நடைபெறுகிறது. இது சில ராசிக்காரர்களுக்கு நல்ல பலனை தரும். பின்னர் மற்றும் கிரகங்கள் தங்கள் நிலையை மாற்றும். மிதுன ராசிக்காரர்களுக்கு ஜூன் மாதம் நல்லதொரு காலம். சிரமங்களுக்கு இடையே வெற்றிகளை பெறுவீர்கள். நீண்ட நாட்களாக முடிக்கப்படாமல் இருந்த நிலுவையில் உள்ள அனைத்து பணிகளும் இந்த நேரத்தில் முடிக்கப்பட வாய்ப்பு உள்ளது. பணி இடத்தில் சில சிரமங்கள் இருக்கலாம், ஆனால் நீங்கள் அவற்றை எளிதாக அதிகரிப்பீர்கள். மதிப்பு மரியாதை உயரும். குடும்பம் வாழ்க்கை நன்றாக அமையும். அடுத்தது கன்னி ராசி. மனை வாகனம் வாங்கும் யோகம் உண்டு. பணமும் வரும். வரப்போகும் ஆண்டில் மன அமைதி நிலவும். வரப்போகும் ஆண்டிலே நீங்கள் முக்கிய பணிகளில் முடிப்பீர்கள் மற்றும் அதிக பயணங்கள் இருக்கும். அடுத்தது துலாம் ராசி. துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு ஜூன் மாதம் உகந்ததாக இருக்கிறது. இந்த நேரத்தில் இந்த ராசிக்காரர்களுக்கு தொழிலில் வெற்றி கிடைக்கும். பல கஷ்டங்கள் நீங்கும். பணி இடத்தில் வெற்றி பெறுவீர்கள். அடுத்தது தனுசு ராசிக்காரர்கள். ஜூன் மாதம் சிறப்பாக இருக்கும். புதிய வாய்ப்புகள் வரும். குடும்பத்தில் முக்கிய காரியங்கள் நடைபெறும். ஆன்மீக ஸ்தலங்களுக்கு செல்வார்கள். ரியல் எஸ்டேட் மூலம் அதிகம் லாபம் கிடைக்கும். வெற்றி பெற இன்னும் கூடுதல் முயற்சி செய்ய வேண்டும். அடுத்தது கும்பம். கும்ப ராசிக்காரர்களுக்கு இந்த கிரகங்களினுடைய பெயர்ச்சி ஜூன் மாதத்திலே மகிழ்ச்சியாக இருக்கும். அதிர்ஷ்டமும் ஒன்றாய் சேரும். நீண்ட நாட்களாக முடிக்க முடியாமல் இருந்த காரியங்கள் நிறைவேறும். வருமானம் அதிகரிக்கும். நல்ல முடிவுகள் எடுக்கப்படும். பண ஆதாயம் கிடைக்கும். இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை பெறுகின்ற புண்ணியவான்களே, பாக்கியவான்களே, கொடுக்கப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவானது. உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை, எஞ்சோதிட ஆலோசனை, வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும். கூடுதலாக ஒவ்வொரு நாளும் அனைத்து ராசிக்காரர்களுக்கும் குரு பேச்சினுடைய பலாபலன் வெளியிடப்பட்டது. உங்கள் ராசி எது என தேர்ந்தெடுத்து பார்த்து கேட்டு ஜோதிட வழிகாட்டுதல் ஆலோசனையை பெறலாம். இதே பகுதியிலே தினமும் 2 மணி அளவிலே தினப்பலன், ராசி பலன் அன்பர்களுடைய பயன்பாடுக்கு தகுந்தாற் போன்று 6 அற்புதமான பிரிவுகளாக பிரித்து அன்பர்கள் பயன் பெறுகின்ற வகையிலே தொகுத்து உங்களுக்கு வழங்கப்படுகிறது. இந்த பகுதியில்தான் வருட பலன், பெயர்ச்சி பலன்கள் அனைத்தும், மாத பலன் என்று அத்துணையும் இதே பகுதியில்தான் வெளியிடப்படுகிறது. அன்பர்கள் நீங்கள் பெற்ற அந்த நன்மையை மற்றும் உண்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு, நண்பர்களுக்கு, நலன் விரும்பிகளுக்கு, ஜாதிகளுக்கு, ஜனங்களுக்கு, சொந்தங்களுக்கு, பந்தங்களுக்கு, அறிந்தவர்களுக்கு, தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கவே எல்லா வல்ல முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும். கடைசி பகுதி இப்பொழுது நாம் பார்க்கக்கூடிய பகுதி. அந்த பகுதியிலே 12 ராசிகளுக்கு உரிய பொது பலனும் 27 நட்சத்திரங்களுக்கு உரிய தனி பலனையும் இப்பொழுது நாம் ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்க இருக்கின்றோம். முதலிலே மேஷராசி. மேஷராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். பல வேலைகள் தடைப்பட்டு முடியும்.
குடும்பத்தில் உள்ளவர்கள் உங்கள் நிறை குறையை எடுத்துச் சொன்னால் கோபப்படாது. வியாபாரத்தில் வேலையாட்களால் டென்ஷன் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் தாமதமாய் கிடைக்கும். பொறுமை தேவைப்படுகின்றன. அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பல வேலைகள் தடைப்பட்டு முடியும். குடும்பத்தில் உள்ளவர்கள் உங்கள் நிறைகுறையை எடுத்துச் சொன்னால் கோபப்படாது. பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் வேலையாட்களால் டென்ஷன் அதிகரிக்கும். கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் தாமதமாய் கிடைக்கும். பொறுமை தேவைப்படுகின்றன. ரிஷப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். இன்று நீங்கள் தொடங்கும் புது முயற்சிகள் சாதகமாய் முடியும். உங்களுடைய முயற்சிக்கு வாழ்க்கை துணை பக்க பலமாய் இருப்பார். தந்தை வழி உறவினர்களால் ஆதாயம் உண்டாகும். பிள்ளைகளுக்காக செலவு செய்ய நேரிடும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். வியாபாரத்தில் வாடிக்கையாளர் மனஸ்தாபம் ஏற்படக்கூடும் என்பதால் பொறுமையை கடைபிடிக்கும். கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று நீங்கள் தொடங்கும் புது முயற்சிகள் சாதகமாய் முடியும். உங்கள் முயற்சிக்கு வாழ்க்கை துணை பக்கபலமாய் இருப்பார். ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தந்தை வழி உறவினர்களால் ஆதாயம் உண்டாகும். பிள்ளைகளுக்காக செலவு செய்ய நேரிடும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். வியாபாரத்தில் வாடிக்கையாளருடன் மனஸ்தாபம் ஏற்படக்கூடும். மிருக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் பொறுமையே பெருமை என்பதை கடைபிடிக்க வேண்டும். இறை பக்தியை கூட்ட வேண்டும். உழைப்பை அதிகரித்து கொண்டால் இன்பமாக வாழ்வதற்கான ஒரு வழி உங்களுக்கு இன்றைய தினம் உண்டாகும். மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். பிள்ளைகளின் பொறுப்புணர்வை பாராட்டுவீர்கள். காணாமல் போன முக்கிய ஆவணங்கள் கிடைக்கும். பிரபலங்கள் உதவுவார்கள். வியாபாரத்தில் வாடிக்கையாளருடைய ரசனையை புரிந்து கொள்வீர்கள். உத்தியோகத்தில் புது பொறுப்பை ஏற்பீர்கள். மதிப்பு கூடுகின்றன. மிருக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். பிள்ளைகளின் பொறுப்புணர்வை பாராட்டுவீர்கள். காணாமல் போன முக்கிய ஆவணங்கள் கிடைக்கும். திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பிரபலங்கள் உதவுவார்கள். வியாபாரத்தில் வாடிக்கையாளர்கள் ரசனையை புரிந்து கொள்வீர்கள். புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் புது பொறுப்பை ஏற்பீர்கள். மதிப்பு கூடுகின்றன. கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். குடும்பத்தாரின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும். சேமிக்க வேண்டும் என்ற எண்ணம் வரும். விருந்தினர் வருகை உண்டு. வீட்டை புதுப்பிக்க திட்டமிடுவீர்கள். வியாபாரத்தில் வேலையாட்களை தட்டி கொடுத்து வேலை வாங்குவீர்கள். உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகள் பாராட்டுவார்கள். புகழ் கௌரவம் கூடுகின்றன. புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தாரின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும். சேமிக்க வேண்டும் என்ற எண்ணம் வரும். பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு விருந்தினர் வருகை உண்டு. வீட்டை புதுப்பிக்க திட்டமிடுவீர்கள். வியாபாரத்தில் வேலையாட்களை தட்டி கொடுத்து வேலை வாங்குவீர்கள். ஆயில்யம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகள் பாராட்டுவார். புகழ் கௌரவம் கூடுகின்றன. சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். பிரியமானவர்களுடைய சந்திப்பு நிகழும். தாய் வழி உறவினருடன் கருத்து வேறுபாடுகள் வந்து நீங்கும். வெளியூர் பயணங்களால் அலைச்சல் இருந்தாலும் ஆதாயமும் உண்டு. வியாபாரத்தில் புது பங்குதாரர்களை சந்திப்பீர்கள். உத்தியோகத்திலே சூட்சுமங்களை முறியடிப்பீர்கள். எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகின்றன. மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பிரியமானவர்களுடைய சந்திப்பு நிகழும். தாய் வழி உறவினரிடம் கருத்து வேறுபாடுகள் வந்து நீங்கும். பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர் வெளியூர் பயணங்களால் அலைச்சல் இருந்தாலும் ஆதாயம் உண்டு. வியாபாரத்தில் புது பங்குதாரர்களை சந்திப்பீர்கள். உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சூட்சுமங்களை முறியடிப்பீர்கள். எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகின்றன. கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள். சவால்கள் விவாதங்களில் வெற்றி பெறுவீர்கள். பிள்ளைகளால் பெருமை அடைவீர்கள். பிரபலங்களின் நட்பு கிடைக்கும். அரசால் ஆதாயம் உண்டு. உங்களால் மற்றவர்கள் பயனடைவார்கள். வியாபாரத்தில் சில மாற்றங்களை செய்வீர்கள். உத்தியோகத்தில் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். தைரியம் கூடுகின்றன. உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சவால்கள் விவாதங்களில் வெற்றி பெறுவீர்கள். பிள்ளைகளால் பெருமை அடைவீர்கள். அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பிரபலங்களின் நட்பு கிடைக்கும். அரசால் ஆதாயம் உண்டு. உங்களால் மற்றவர்கள் பயனடைவார்கள். வியாபாரத்தில் சில மாற்றங்களை செய்வீர்கள். சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். தைரியம் கூடுகின்றன. துலாம் ராசியை சேர்ந்தவர்களுக்கு இன்றைய பலாபலனை பார்ப்பதற்கு முன்பு இன்றைய தினம் சந்திராஷ்ட தினமாக தொடர்வதால் அவர்கள் எதிலும் ஜாக்கிரதையாகவும் பொறுப்பாகவும் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டும். மேலும் மௌனியாக இருப்பது மிக மிக நல்லது. பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்க கூடாது. குறிப்பாக
வாகனங்களை இயக்கும் பொழுது முழு கவனத்துடனும் கவன சிதறல் இன்றியும் இயக்க வேண்டும். துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு சந்திராஷ்ட தின தீட்சினை மட்டுப்பட குலதெய்வ வழிபாடு கண்டிப்பாக தேவை. அவ்வாறு செய்வதன் மூலம் சந்திராஷ்ட தின தீட்சினையை கட்டுப்படுத்தலாம், மட்டுப்படுத்தலாம். விருச்சிக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலன். புது பாதையிலே பயணிக்க தொடங்குவீர்கள். பழைய உறவினர்கள் நண்பர்களை சந்தித்து மகிழ்வீர்கள். நம்பிக்கைக்கு உரியவர்களை ஆலோசித்து சில முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள். வேற்று மதத்தவர் உதவுவார். வியாபாரத்தில் புது இடத்திற்கு கடையை மாற்றுவீர்கள். உத்தியோகத்தில் உங்கள் கை ஓங்கும். முயற்சிகள் பலிதமாகும் நாள். விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புதிய பாதையிலே பயணிக்க தொடங்குவீர்கள். பழைய உறவினர்கள் நண்பர்களை சந்தித்து மகிழ்வீர்கள். அனுஷ நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நம்பிக்கை உரியவர்கள் ஆலோசித்து சில முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள். வேற்று மதத்தோர் உதவுவார். வியாபாரத்தில் புது இடத்திற்கு கடையை மாற்றுவீர்கள். கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உங்கள் கை ஓங்கும். முயற்சிகள் பலிதமாகின்ற நாள். தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். புதிய முயற்சிகள் தள்ளி போய் முடியும். குடும்பத்தில் சிறு வார்த்தைகள் கூட பெரிய தகராறில் போய் முடியும். உத்தியோகத்தில் சக ஊழியர்களை குறை கூறி கொண்டு இருக்க வேண்டாம். கவனமுடன் செயல்படுகின்ற நாள். மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புதிய முயற்சிகள் தள்ளி போய் முடியும். குடும்பத்தில் சிறு வார்த்தைகள் கூட பெரிய தகராறில் போய் முடியும். கவனம் தேவை. புராணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சக ஊழியர்களை குறை கூறி கொண்டு இருக்க வேண்டாம். உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் கவனமோடு இந்த நாளை நகர்த்த வேண்டும். அப்படி செய்தால் மட்டுமே அமைதி கிட்டும். மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன். வெளுத்ததெல்லாம் பாலாக நினைத்து சிலரிடம் பேசி சிக்கிக் கொள்ளாதீர்கள். கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடுகள் வந்து நீக்கும். வியாபாரத்தில் ரகசியங்களை வெளியிட வேண்டாம். உத்தியோகத்தில் அதிகாரிகளால் அலைகழிக்கப்படுவீர்கள். கவனம் தேவைப்படுகின்றன. உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வெளுத்ததெல்லாம் பால் என்று நினைத்து சிலரிடம் பேசி சிக்கிக் கொள்ளாதீர்கள். திரு ஓணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடுகள் வந்து நீங்கும். வியாபாரத்தில் ரகசியங்களை வெளியிட வேண்டாம். அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் அதிகாரிகளால் அலைகழிக்கப்படுவீர்கள். கவனம் தேவைப்படுகின்றன. கும்ப ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள். எதிலும் வெற்றி பெறுவீர்கள். சொந்த பந்தங்கள் சில கேட்ட உதவியை செய்வீர்கள். வெளி வட்டாரத்தில் செல்வாக்கு உயரும். விசேஷங்களை முன்னின்று நடத்துவீர்கள். புது பொருள் வந்து சேரும். வியாபாரத்தில் நவீன யுக்திகளை கையாள்வீர்கள். உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகளை ஏற்பீர்கள். அனுபவ அறிவால் சாதிக்கின்றன. அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். சொந்த பந்தங்கள் சில கேட்ட உதவியை செய்வீர்கள். சதயம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வெளி வட்டாரத்தில் செல்வாக்கு உயரும். விசேஷங்களை முன்னின்று நடத்துவீர்கள். புது பொருள் வந்து சேரும். வியாபாரத்தில் நவீன யுக்திகளை கையாள்வீர்கள். புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் புது பொறுப்புகளை ஏற்பீர்கள். அனுபவ அறிவால் சாதிக்கின்றன. மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். பல வேலைகளை நீங்களே பார்க்க வேண்டியது இருக்கும். நண்பர்கள் உறவினர்கள் செலவினங்கள் அதிகரிக்கும். சிறு சிறு அவமானங்கள் வந்து நீங்கும். கோபத்தால் இழப்புகள் ஏற்படும். உத்தியோகத்தில் அலுவலக ரகசியங்களை வெளியிட வேண்டாம். விழிப்புடன் செயல்பட வேண்டிய நாள். புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பல வேலைகளையும் நீங்களே பார்க்க வேண்டியது இருக்கும். நண்பர்கள் உறவினர்களால் செலவினங்கள் அதிகரிக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சிறு சிறு அவமானங்கள் வந்து நீங்கும். கோபத்தால் இழப்புகள் ஏற்படும். ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் அலுவலக ரகசியங்களை வெளியிட வேண்டாம். விழிப்புடன் செயல்பட வேண்டிய நாள். இதுவரை பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை, எஞ்சோதிட ஆலோசனை, வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பதிவை நிறைவு செய்து நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன். நன்றி, வணக்கம்.